ஹலோ கைஸ், நான் உங்களுக்கு தமிழ் இந்த இடத்துல பற்றி பார்க்குறேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மேட்ச் விளாட்னாலே எலிட்டேரே. நீங்கள் வந்து இப்போ சிஎஸ் அண்ட் பிஆரில் என்ன ரேங்க்கில் இருக்கீங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு போயிடுங்க. அதேமாதிரி நம்ம வந்து இப்போ எலிட்டேரே அடித்தோடனே பிஆர் ஆடலாமா இல்லை சிஎஸ் ஆடலாமான்னு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம். அதேமாதிரி நீங்கள் பிஆர் பிளேயரா இல்லை சிஎஸ் பிளேயரா அதையும் சொல்கிறாங்க. நம்ம வந்து இப்போ சிஎஸ் ரேங்கில் M500 எடுத்துருக்கோம். M500நாலே ஒன்ட்டா படிப்போம். இப்போ நம்ம ஒன்ட்டா படிப்போமா இல்லை ஆப்போசிட்டில் வெயிட்டாக இருப்பானுங்களா, என்ன பிரச்சனை என்னன்னு தெரில. அதனால் நம்ம பார்த்துட்டுருக்கலாம். அதேமாதிரி நம்ம வாட்ஸ்அப், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கான லிங்க்கு மறக்காமல் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்களும் ஒரு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாதிரி நம்மளுக்கு ஒரு ஸ்குவாட் தேவைப்படுது. அந்த ஸ்குவாடில் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நானும் 2 மெம்பர் இருக்கோம். இன்னும் 2 மெம்பர் வேணும். அது வந்து நீங்கள் யாராவது வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ப்ரோ நானும் சோலோவாக தான் ஆடுறேன்னா நம்மளோட யூடியூப் சேனலில் வந்து நான் எப்போயும் நம்மளோட யூஐடி வச்சுருக்கேன். அது நீங்கள் போனீங்கனாலே இருக்கும். நம்மளோட யூஐடிக்கு வந்து எவன் வேணுமோ யார் யார் வேணுமோ ஃபாலோ பண்ணி வச்சு நம்மளுக்கு ஃப்ரீ ஃபயரில் வந்து ரெக்வஸ்ட் கொடுத்துருங்க, பார்க்கலாம். நான் இல்லைன்னா நான் அப்படி பார்க்கலன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம அதுக்குள்ளே இப்படி ஓடிடலாம். கைஸ் எவனா அடிக்கிறான், எவன் தெரில. டே அல்லாக்கே எவ்வளோ தைரியம் இருந்தால் அடிப்பான். அங்கே பாருங்க கைஸ், அடிக்கிறான் நம்மளே போட்டு. அதுக்குள்ளே நம்ம டீம்மேட் வந்துட்டான். வாங்க, அதுக்குள்ளே நம்ம டீம்மேட் வந்துட்டான். அதனால் பிரச்சனை இல்லை. வாங்க 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 வாங்க. ஐயோ ஐயோ கைஸ், கிரனேட் வர போடுறான். நல்ல நம்ம தப்பிச்சிட்டோமே. யாருக்கிட்ட அண்ணன் கேமிங் தமிழ் கைஸ், நம்ம டீம்மேட் ஒரு கில் வச்சுருக்கான். நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அவன் எங்கே இருக்கான்னு நம்மளுக்கு தெரியல. அதனால் வந்து அடிக்காதுரா என்ன கைஸ் அடிச்சு முடிச்சிட்டான். விடுங்க, அவனுக்கு இன்னும் 3 மேட்ச் இருக்குது. நம்ம அங்கே வச்சு செய்யலாம். லட்டில் வச்சு செஞ்சேன், ஏதாவது 3 மேட்ச்சில் வச்சு செஞ்சேன் கைஸ். நம்ம MP5 எடுத்துக்கலாம் வாங்க. MP5 நம்ம எப்படி அடிப்போம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதேமாதிரி நீங்கள் வந்து எந்த கண்ணில் பக்காவாக சூப்பராக ஒன்டாப்பும் அடிப்பீங்க, அழுத்தியும் பிடிப்பீங்க அதுன்னு வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டு போயிடுங்க. அதேமாதிரி கைஸ், நான் பேசுகிறது கொஞ்சம் வாய்ஸ் கம்மியாக இருந்தால் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா நான் பேசுறது லைட்டாக தொண்டை கட்டியிருக்கு. அதனால தான். இங்கே வேறு சரியான மழை. அதனால தான் கைஸ். நம்ம எப்படியே பூந்து MP5 எடுத்துகிட்டு போகலாம் கைஸ். அங்கே ஒருத்தன் வந்துட்டான் கைஸ், வந்து உக்காண்டான். தைரியமாக முன்னாடி ஏறலாமா? தைரியமாக ஏறுவோமா? ஐயோ வச்சுட்டான் கைஸ். தைரியமாக ஏறலான்னு அடிச்சு முடிச்சிட்டேடா. எல்லாம் நல்லா இருப்பியாடா கைஸ். வச்சிட்டான் கைஸ். இப்போ வரைக்கும் நம்ம வந்து 2வது மேட்ச் வந்துமே நம்ம வந்து ஒரு கில்லு கூட அடிக்காமல் ரொம்ப பெருமையாக இருக்குது கைஸ். அதேமாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேட்ச் போனீங்கன்னா எத்தனை கில் அடிப்பீங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. நம்ம டீம்மேட் என்ன சூதானமாக ஆடுவானா இல்லை அவனும் நம்மளை மாதிரியே அவுட் ஆடுவானா கைஸ்? வெயிட் பண்ணுங்கள் பார்ப்போம். நம்ம டீம்மேட் யார் மேலே தான் ஏறாரு. இங்கே எவனாவது இருப்பானா? இல்லை கைஸ், டீம்மேட்டுக்கு மூஞ்சி மாற்றம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா டீம்மேட்டு ஒழிஞ்சிக்கிறாரு. இன்னும் 2 பேர் தான் கைஸ் இருக்காங்க. நம்ம டீம்லேயும் 2 பேர் தான். ஐயோ சொல்லி வாய முடியல, அது கூட ஒருத்தர் செத்து போயிட்டாங்க கைஸ். நம்ம டீம்மேட் ஒருத்தர் தான் இருக்காரா, அவரை போய் பார்க்கலாம். இவன் ஜெயிச்ச மாதிரி தான் கைஸ். இவன் வேலைக்கு ஆக மாட்டான். நம்ம டீம்மேட்டை பார்ப்போம். MP5 வச்சு பைசன் வச்சுருக்காரு. மஜாவாக ஒரு அழுத்தி முடிச்சாரு. அவர் நல்ல வேலை இந்த 1 கிலோ மட்டும் முடிச்சாரு. எங்கேருந்துடா வரீங்க அவனுக்குன்னு கைஸ்? நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்பேக் கொடுக்கலாம் வாங்க. நம்ம கம்பேக் கொடுத்தா தான் இவனுங்களாம் ஆடுவாங்க, இல்லைன்னா வாய்ப்பே இல்லை இவனுங்களாம் சுத்தமாக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன கண்ணு எடுக்கலாம்னா அதே MP5 2 சிப்பு போட்டு எடுக்கலாம். பொறுக்க வேண்டிய லூட்டாக பொறுக்கிக்கலாம். க்ளோவால் 1 பொறுக்கியாச்சு. MP5 2 சிப்பு பொறுக்கியாச்சு. நீங்கள் அதேமாரி ஒரு மேட்ச்சுக்கு போனீங்கன்னா என்னென்னு பொறுக்குவீங்கன்னு அதை மாதிரி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுங்க வாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டீம்மேட்லாம் சரியான காண்டாக இருக்கானுங்க. சம்போ சம்போன்னு
என்ன கதைன்னு தெரில. 2 மேட்ச் வேறு அவனுங்க வச்சிட்டானுங்க. நம்ம எப்படியாவது அவனுங்க லீடாக நம்ம வந்துடணும். சும்மா வந்தால் நீ எப்படி வரலாம்? காய்ஸ் சும்மா வந்துட்டு போனேன், அதுக்குள்ளே வந்து இதாகிடுச்சு. அதேமாரி காய்ஸ் நம்ம வீடியோ வந்து கொஞ்சம் லாங்காக போகிறதால யாரும் பாதி பார்த்துட்டு பாதி விட்டுறாதீங்க. ஃபுல்லாக பார்த்துட்டு நிறைய பேர் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் கூட பண்ணுறதில்ல. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க காய்ஸ். நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைப் தான் காய்ஸ் எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். ப்ளீஸ் அந்த சப்ஸ்கிரைபே அந்த லைக்கை மட்டும் ஒன்று தட்டி விட்டு இந்த வீடியோ பாருங்கள். நம்ம டீமேட் வந்து 1 கிலோ அடிச்சிட்டாரு. இன்னும் 2 பேர் தான் இருக்கவங்க. நம்ம வந்து செத்து போயிட்டோம், அவங்க எல்லாருக்குமே தெரியும். ஏடபிள்யூ மாரி வச்சு நாடுறாரு. அப்புறம் அச்சுருவாரா கைஸ்? நம்ம தான் கைஸ் இந்த மேட்ச்சை நம்ம தான் வின் ஆகும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஆப்போசிட்டில் ஒருத்தன் தான் நம்ம டீமேட்டு. ஏன்டா நான் வீடியோவில் காட்டுறேன்னு சொல்லிட்டு என்னை வேணுமே காட்டுவீங்களாடா வந்து? கைஸ் எனக்கு ரொம்ப நக்கல் ஆயிடுச்சு. சரி விடுங்க, இனிமேல் எங்கே இருக்கான்னு பார்ப்போம் நம்மளாது. கைஸ் இவன் காலி. நான் 1 vs 1 ஆடுவானா இல்லை தோற்றுருவோமா? வேறு ஃப்ரீசர் எடுத்து போடுறான். நம்ம டீம்மேட் வந்து உஷாராக வந்து வெளில வந்துட்டார். டே அவன் கீழே வந்துட்டான்டா. ஓ அங்கே தானேண்ணா. ஏன்டா MP40 அடிக்கிற? MP5 இல்லாத ஸ்கோப் போட்டு பட்டுனேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிஆர் ஆடலாமா இல்லை சிஎஸ் ஆடலாமான்னு மட்டும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அங்கே பார்த்தாடுறா, எங்கடா பார்த்து அடிக்கிற? அவன் கீழே போயிட்டான்டா. இப்போ மேலே வருவான் பாரு. ஐயோ வந்துட்டான்டா. நீ சரியான கம்யூனிட்டியாக இருப்படா. கைஸ் அவனே பிசானில் தான் கைஸ் ஆச்சான். இந்த வாட்டி என்னன்னு தெரில கைஸ். பைசனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிசானுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து பவர் கொடுத்து வச்சுருக்கானுங்க. அதனால தரமாக அடிக்கலாம். நம்ம வந்து பேராஃபுல்லும் பிசான் எடுத்திருக்கோம். அவனுங்க ரூட் வழியாகவே போய் அடிக்கலாம். ஆனால் என் வழி தனி வழி கைஸ். எப்பயுமே வாங்க நம்ம தனியாக சுற்றின்னு போகலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிஎஸில் மட்டும்தான் சுற்றின்னு போவோம். மற்ற மேட்செல்லாம் வந்து நேராக தான் போவோம். வாங்க கைஸ் அப்படியே போகலாம். நமக்குன்னு ஏதோ ஒரு எனிமி வரானா இல்லையான்னு பார்ப்போம். இங்கே ஒரு வாசல் இருக்குது, ஆனால் நம்ம இந்த வாசலெல்லாம் போகக்கூடாது. இங்கேயும் ஒரு வாசல் இருக்குது, போகக்கூடாது. வாங்க சீக்கிரம். ஐயே நான் கூட வாசல் நினச்சேன் கைஸ். கைஸ் நம்ம மேலே ஏறுவோம். எவனா ஒருத்தர் இருப்பான் நம்மளுக்குன்னு. கைஸ் ஆமாம் கைஸ், அங்கே ஒருத்தர் இருக்கான். அவன் தான் கைஸ் நம்மளை அடிச்சுன்னே இருந்தாங்க. அந்த முயல் முடிஞ்சு அந்த முயல் தான் கைஸ். பார்க்க ஓல்டு பிளேயர் மாதிரியே இருக்கார். என்னன்னு தெரில. நம்மளுக்கு ஓல்டு பிளேயர் அது நியூ பிளேயர் அது. எப்படி ஏற போகிறோம், பட்டுன்னு அடிக்க போகிறோம். கைஸ் அட்ரா. நல்ல வேலை கைஸ் டீம்மேட் வந்தார். அதனால் நம்ம 1 கிலோ பக்காவாச்சு முச்சோம். இல்லைன்னா 2 பேர்களையும் நாம வாங்கிடணும். அதேமாதிரி இப்போ நம்ம வந்து எத்தனை கில் அடிச்சிருக்கோன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் இப்போ ஏன்டா இந்த சில்லியான இதுகள்லாம் கமெண்ட் பண்ண சொல்கிறேன்னு நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டீங்க. அட்லீஸ்ட் அந்த கமெண்ட்டையாக தட்டி விட்டு போங்களா. இப்போ வந்து பேராஃபுல்லும் நம்ம பைசன் எடுத்துருக்கோம். வாங்க பைசன் எடுத்துகிட்டு போகலாம். இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறது, டேரெக்டாக இந்த அது என்னது இதுவில் பூந்து போகிறதுக்கு வந்து அது பேர் என்னன்னு தெரியல. டெலிபோர்ட் இப்போ தான் வாயிலே வருது. அந்த டெலிபோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து போயிடலாம். வாங்க டெலிபோர்ட்லேருந்து வந்துட்டோம். வாய் வேறு வளருது கைஸ். ஏன்னா வீடியோ போட்டு இன்னும் பழக்கமாகலை. ஏன்னா நம்ம முன்னாடியாவது ஒழுங்காக போட்டிருந்தேன். என்ன நீ கைஸ் இது என்னன்னே தெரியல. குட்டியாக வந்துட்டு ஆனால் ஒன்றும் க்ளோவாலும் போட விட மாட்டேங்குது. டேமேஜே ஏற்றி விட்டுது, குறைச்சி விடுது. அது என்னன்னு தெரில. தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டு போயிடுங்க. அது எனக்கு தெரில கைஸ். அங்கே ஆப்போசிட்டில் தான் இருப்பான். சொல்ல அங்கே ஒருத்தன் இருக்கான் கைஸ். ஒருத்தன் இருக்கான்னு நம்ம பட்டுன்னு அடிக்கணும். இவனுங்களாம் நம்ம வச்சோமா அவன் வச்சோமா தெரில கைஸ். எனக்கு ட்ரிபிள் 9 வந்துட்டு போகுது. அந்த காரணத்தினாலே நம்ம யார் அடிக்கிறோம், யார் இது பண்ணுறாங்க பாருங்கள். இப்போ கூட ட்ரிபிள் 9 பார்த்தீங்களா?
அதேமாரி நீங்கள் வந்து ஆடும்போதெல்லாம் உங்களுக்கு 999 வரும்போது என்ன பண்ணணுன்னு தோணுங்கன்னு சொல்லுங்கள். ஐயோ ஐயோ கைஸ் அங்கே ஒருத்தர் இருக்காங்க கைஸ். வேண்டான்னு நினைக்கிறேன். டீம்மேட் ஆச்சு முடிச்சிட்டாங்க கைஸ். கைஸ் இந்த மேட்ச் நம்ம வின் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அது என்னடா சொல்லி வாயை கூட மூடல, அதுக்குள்ளே செத்து போயிட்டேன். பரவாயில்ல கைஸ், டீம்மேட் ஒருத்தருக்கான், அது இருக்கும் பார்த்துக்கலாம். எங்கடா இருந்து அடிக்கிறோம்? ஓ ஒருவேளை மேலேருந்து அடிக்கிறாங்க கைஸ். இப்போ தான் தெரியுது பயவுள்ள மேலே இருக்கு வச்சுக்கலாம். ஐயாடம் கொய்யால கிரனேட் போட்டு கில்லு நாடுக்கலான்னு பார்த்தா நீ அடிச்சியாடா. கொஞ்சமாவது கில்லை விட்டு விடணும்னு தோணுச்சாடா உனக்கு? கைஸ் இவனுங்களை நம்பவே முடியாது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து டேரெக்டாக எஸ்விடி எடுத்துக்கலாம். எஸ்விடி எடுத்துகிட்டு பொழக்கலாம் வாங்க கைஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எஸ்விடி எடுத்தாச்சு. எஸ்விடியில் பட்டு பிட்டுன்னு ஒன்ட்டா படிக்கலாம் வாங்க. ஒன்ட்டா படிக்கிறமோ இல்லையோ வரவனுங்கெல்லாம் டேமேஜை குறைச்சி விட்றணும். அப்போ தான் டீம்மேட் அது ஓசிக்கில் அடிப்பானுங்க. ஓசிக்கில் அடிக்கிறதெல்லாம் டீம்மேட்டுக்கெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. அதெல்லாம் வந்து எங்கேருந்து தான் வருவானுங்கன்னு தெரியாது அந்த கில்லெல்லாம் அடிக்கிறதுக்கு. அதுவும் பிஆர்லலாம் ஒருத்தன் வரான், அவனுக்கு ஒரு 112 குத்தாச்சு கைஸ். ஆனால் அதுக்குள்ளே நம்ம டீம்மேட் எடுத்துப்பான் பாரு. சொல்ல கைஸ் நம்ம டீம்மேட்டுக்கெல்லாம் ஓசிக்கில் அடித்து ஈஸி கைஸ்ன்னு. இன்னும் 2 பேர் தான் இருக்கானுங்க. அதுக்கடுத்து 3வது ரவுண்டு வந்துடுவோம். நம்மளும் 3க்கு 3 வந்துட்டு என்ன தான் பண்ணுறேன்னு பார்ப்போம். ஐயோ அதுக்குள்ளே வந்து டீம்மேட் ரிவே பண்ணுறேன். நம்ம டீம்மேட்னா டீம்மேட் தான் ஐயா. அங்கே ஒருத்தன் வரான் கைஸ், ஒருத்தன் வரான். எப்படி நம்ம அடிக்க முடியாது, எப்படியோ 3க்கு 3 வந்துட்டோம் கைஸ். எப்படியாவது ஒன்று இதுதான் கைஸ் நம்ம ஃபைனல் மேட்ச்சு. தோத்துட்டோன்னா அவ்வளோதான். என்னன்னே தெரில, ஒரு மாதிரி பயமாக இருக்குது தோற்றுருவோமோன்னு. ஆனால் எப்போயுமே நம்ம பாசிட்டிவாகவே நினைக்கணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்படி வின் ஆகும் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. நீங்கள் நம்ம வின் ஆகுன்றவங்க மட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். இது என்ன தெரியல பைசனரா, அது என்னவோ தெரில கைஸ். இந்த வருஷம் அப்டேட் பண்ணதில் இன்னொரு கன்று ஏதோ கூப்பிட்ருக்கானுங்க. அது என்ன கண்ணுன்னு தெரில. அதில் உங்களுக்கு சூப்பராக அடிக்க வரணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டு போயிடுங்க பார்ப்போம். வாங்க கைஸ் நம்ம இந்த வழியாக போகலாம். என் வெளி தனி வெளி ஏன்டா நிற்கிற? எத்தனை கில்னு பார்த்தோமா? நம்ம தான் கைஸ் இருக்கிறதுலே லாஸ்ட்டாக இருக்கோம். பேர் என்னவோ நம்ம வந்து 2வது இடத்துல இருக்கோம். இவனை வச்சு நான் கொட்டடின்னு கைஸ். விட்டாலாம் இவன் வேலைக்கு ஆகாது. என்னை விடவே கூடாது. அட்ரா பைசன் பைசன்னு காட்டுறா டேய் பைசன்ரா. ஒரு கிலேபியா ஆச்சாச்சு கைஸ் இப்போ வரைக்கும். முதல்ல மிடிக்கிட்டு அடிக்கலாம். அதுக்குள்ளே ஜோன் MP5 எடுத்துக்கலாம் கைஸ். MP5 3 சிப்பெல்லாம் நம்ம எப்படி அடிப்போம் உங்களுக்கே தெரியும். வாங்க ஸ்பீடாக மேலே ஏறி போகலாம். மேலே ஏறி போடா கைஸ். சீக்கிரமாக போயிட்டு இருக்கிற 3 பேரையும் நம்ம ஒரு பொடி பிடிச்சிடலாம். அப்போ தான் நம்ம யாருன்னு அவனுங்களுக்கு தெரியும். என்ன கைஸ் இங்கேயே நிந்திவே பண்ணுறானுங்க கைஸ். நம்ம இப்போ வரைக்கும் ஒருத்தன் ஆச்சாச்சு. இன்னொருத்தன் தான் இங்கே தான் கைஸ் இருக்கான். போட்டு மேட்சை முடிச்சிட்டோம் கைஸ். எப்படியோ கஷ்டப்பட்டு போயாவை அடித்து முடிச்சிட்டோம். லாஸ்ட் மினிட்ல 2 கில் அடிச்சிருக்கோம். 3 கில் அடிச்சிருக்கோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஹீரோயிக் கைஸ் எலைட் ஹீரோய்க்கு வாய் வேறு வளருது பார்த்துக்கோங்க. அதேமாரி எப்பயும் சொல்கிறது தான், நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோ பார்க்குறவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவுக்கு அப்படியே வந்து நாம் வந்து என்ன கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். அதுக்குள்ளே வீடியோ முடிக்க வந்துட்டேன். இதை நார்மலாக எப்பயும் கொடுத்துருக்கான். நம்ம எத்தனாவது டைம் லைட் கடிக்கிறோன்னு பார்ப்போம். எத்தனாவது டைம் 8வது டைமா தெரில கைஸ். நான் எத்தனாவது டைம் அப்படியே இந்த வீடியோ 2 கொண்டேன். பை பை.